இது விசுவாசத்தோட பாடுங்க. இப்போ சில பேருக்கு திருமணம் ஆகாத இருக்கலாம், சில பேர் குழந்தை கிடைக்காத இருக்கலாம், சில பேருக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லாத இருக்கலாம், கடத்தோட இருக்கலாம், வியாதியோட இருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சபைக்கு வர்றது வேஸ்ட்டு, எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி கூட நீங்கள் பெனாத்தின்னு கூட இந்த இடத்துக்கு அப்பப்போ போகலாம். இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய இங்கே வந்திருக்கிறார். இங்கே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க வந்திருக்கிறார். இங்கே இடத்துல வந்துக்கிறார். அவர் அதிசயமானவர், அதிசயத்தை செய்கிற தெய்வம். தண்ணீரை சமுத்திரத்தை பிளந்து ரோடா மாத்துற தெய்வத்தை தான் நீங்கள் வணங்குறீங்க. சமுத்திரத்துக்கு மேலே நடக்கிற தெய்வத்தை தான் நீங்கள் வணங்குறீங்க. அதனால உங்களுக்கு எந்த காரியமாக இருந்தாலும் உங்கள் உள்ளான மனுஷனுக்குள்ள ஏசப்பா இந்த வருஷத்தில் இன்னும் 5 நாள் தாங்க நான் முடிக்க போகிறேன், எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யணும், ஒரு அதிசயத்தை செய்யணும். உங்கள் விசுவாசம் தான். சொல்லுங்களேன். இப்போ அவங்கவுங்க விசுவாசத்தை பொறுத்து தான் ஆண்டவர் அவங்கவுங்களுக்கு கிரியை செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆமாம் கேட்போமா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இம்மானுவேல் இயேசு பிறந்தார். அந்த பாட்டை பாடலாமா? ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம். இந்த பாட்டோட நம்ம ஒரு ஸ்கிட்டுக்கு போகலாம். ஒரு நல்ல நாடகம் உங்களுக்காக இருக்குது. எல்லாம் நம்ம டிவியில் நினச்சவங்க தான் இங்கே வராங்க.
பிடிச்சுங்க, கையை ஓடிச்சுக்க மேல. கை தட்டுமா?
உட்காருவோமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ். என்கிட்ட இந்த வாரமும் பாஸ்டம்மா பேசிட்டாங்க. அதை அம்மன் சொல்லுங்களேன். நம்ம திருப்பி நான் அதே விளக்கத்தில் வரேன். மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. மைக்கு சவுண்ட் இல்லைப்பா, ஆனால் எக்கோ வரன்னு நினைக்கிறாங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். எல்லாம் சொல்லுங்க, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று சொல்லுங்க, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்புறம் ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ரட்சிப்பார். சிஸ்டர், ரட்சிப்புன்னா என்ன தெரியுமா? ரட்சிப்புனா என்ன? சாப்பிட்டு தூங்குறது, கலகலா சொல்லணும், பீச்சுக்கு போகணும், சினிமா பார்க்கணும், நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நல்லா ஃபோன் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணணும். இன்னும் வேறு எங்கன்னா பாய்ஸ் இன்னும் வேறு எங்கன்னா வெளியே சுற்றி பார்க்கணுன்னா இன்னும் அந்த நாள் முழுவதும் நல்லா இருந்தால் ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆமென். கேளுங்க ஒருத்தர், சிஸ்டர், ரட்சிப்புன்னா நீ ரட்சிக்கப்பட்டியான்னு கேளுங்க. நீ ரட்சிக்கப்பட்டியா? அப்போ இவங்க சொன்னது உண்மையாக கலகலா சுடணும், கெஜிரா சுடணும், முருகு சுடணும், முருகு அச்சு முறுக்காது, நச்சுன்னு இருக்கும் வாயில் போனால். ஆமான்னு சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாம் வருது, அச்சு முறுக்கு எல்லாம். இங்கே வீட்டில் எல்லார் வீட்டில் சில வீட்டில் பலகாரம் இருக்குது, ஆனால் அந்த வீடு ரொம்ப நல்ல வீடு. ஏன்னா அது ருசி பார்க்கறதுக்கு ஒரு வாரம் வச்சு அந்த டப்பாவில் அந்த சோதனை அடுக்கு சைட்டில் வச்சு சாப்பிட்டோம். ஆமென். அப்போ என்ன சொல்லப்படுகிறது? ரட்சிப்பு. ஆமென். உண்மையாக நம்ம ரட்சிப்புக்காக தேவனை நம்ம மேன்மை பாராட்டணும். உங்கள் ரட்சிப்புக்காக தேவனை நீங்கள் மேன்மை பாராட்டணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நான் வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்குது. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்குது 19:9. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும். யார் யார் வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும்? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ ரட்சகர் பிறந்தார், ரட்சிப்புக்காக பிறந்தார். ரட்சிப்புன்றது சொல்லப்போனால் அடுத்த பைபிள் கட்டத்தில் சொல்லுது மீட்புன்னுது. அதே போல் ரட்சிப்புன்றது ஆபத்தான இடத்துலேருந்து நம்மளை தூக்குறது ரட்சிப்பு. ஆமென். ஆமாம். இப்போ இங்கே பார்க்குறோம், இந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது. அப்போது இந்த ரட்சிப்புக்கு வந்து காரணம் என்னென்னா, இவரை பற்றி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அநியாயமான காரியத்துக்குள்ளே இருந்தவர், அநியாயமான காரியம், அநியாயத்தை
அநியாயமாக வரி வாங்குறவர்னு இவரை பற்றி போட்டு இருக்குது. ஆமென், போட்டு இருக்குது. அப்போ நம்ம ரட்சிப்புன்னா உண்மையாகவே பண ஆசை இல்லாத இருக்கிறது தான் ரட்சிப்பு. இருக்கிறது போதும் என்ற மனதோடு இரு, நான் உன்னை விட்டு விலகலை, உன்னை கைவிடலை. ரட்சிக்கப்பட்டவங்க உண்மையாகவே இயேசு எனக்கு இருந்தால் போதும், எல்லாமே பார்த்துக்குவார். நானும் கூட பைபிளில் ஒருத்தரை பார்த்தேன். போதும் என்ற குணம் ஆபேலுக்கு இருந்தது. ஆதியாக 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அவருக்குள்ளே வந்து எதையும் யோசிக்கலை. கர்த்தருக்கு ஒரு காணிக்கை செலுத்தணும்னு சொன்னும் போது அவர் ஸ்ட்ரெயிட்டாக அவரோட மாட்டு மந்தைக்குன்னு தெரில, ஆட்டு மந்தை தெரியல, எதுவோ பலியிட்டார். ஆனால் அவர் ஓடி போய் என்ன செய்கிறாருன்னா, எது விசேஷமான ஒரு காணிக்கையாக இருக்குமோ நான்னு சொல்லிட்டு தேடுறாரு. தேடினா அதில் புண்ணு இருக்கக்கூடாது, அது அடிப்பட்டதாக இருக்கிற நோஞ்சானா இருக்கக்கூடாது, நல்ல பலசாலியாக பலமுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் காணிக்கை செலுத்த போகிறேன்னு சொல்லிட்டு உற்சாகமாக போய் செலுத்த போனார். செலுத்த போய் கொழுத்ததை கொண்டு வந்து கழுத்தில் மாட்டிக்கின்னு ஆசையாக வந்து கர்த்தருக்கு அவர் பலி செலுத்தினார். அந்த பலி அப்படியே மேலே அந்த அக்கினி வந்து அது புகழை போல் எல்லாத்தையும் சுட்டு எரித்து மேலே கொண்டு போயிடுச்சு. ஆனால் இன்னொருத்தரும் பார்த்தேன் நான் பைபிளில், காயில்ன்றவர். அவருக்கு அந்த போதுமான குணம் இல்லாததுனால அவர் தோட்டத்துக்கு போகிறாரு. அவர் வந்து அதிகமாக பயிர் வைக்கிறவர். முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் எடுக்கிறாரு. ஆனால் எடுக்கும்போதே ஒரு மன கஷ்டம், எல்லாத்தையும் பறிக்கணுமே, ஆண்டவருக்கு பலியிட சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எடுக்கும்போது இது விற்றா நல்லா இருக்குமே, இது நம்ம இன்றைக்கி இவ்வளோ மூட்டை பண்ணலான்னு நினச்சா பலி செலுத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு போதுமான ஒரு குணம் இல்லாததுனால போய் ஒரு விசனமாகவே எதோ எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது சொல்லி அவருக்குள்ளே இருந்த ஒரு எரிச்சல், இன்றைக்கி போய் இந்த வேலையை விட்டாங்களே, இன்றைக்கி போய் இதை செய்யலான்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் தோட்டத்துக்குள்ளே போய் எல்லாத்தையும் எடுக்கிறாரு. எடுத்துன்னு வந்து வச்சு பக்கத்தில் பலியிட்ட சகோதரன் பக்கத்துலேயே வைக்கிறாரு. ஆனால் வானத்துலேருந்து அக்கினி வரவே இல்லை. ஏன் வரலன்னு தெரில. ஆனாலும் அவருக்குள்ளே என்ன இல்லை, போதுமான ஒரு குணம் இல்லை. கர்த்தர் இது வரைக்கும் என்ன நடத்தினாரே, இந்த காணிக்கை நான் கர்த்தருக்கு இந்த வருஷம் செலுத்தி தானே ஆகணும். வருஷத்து முதலாவது வருஷம் என்ன செய்வாங்க, பைபிளோட வசனத்தின் பிரகாரமாக எல்லாத்தையும் காணிக்கை செலுத்தணுமா. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற மாவு முதல்ல என்ன செய்யணுமா, காணிக்கை செலுத்தணுமா. ஆனால் அவருக்கு என்ன செய்ய முடியல, தோட்டத்தில் அவர் வச்சு எல்லா பொருளும் பார்க்குறாரு. இதெல்லாம் எப்படி கொண்டு வந்து வச்சு எப்படியாவது அக்கினி தான் வந்து எரிக்க போகுது, அதான நம்ம விற்றா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு குணம் இல்லாததுனால தான் அவரோட காணிக்கை எங்கே போகலன்னா, அன்றைக்கி அந்த பாஸ்டர் காமிச்சாங்க பார்த்தீங்களா, ஜபம் மேலேயே போகலன்னு, அதே மாதிரி தான் காணிக்கை மேலேயே போகல. இன்றைக்கி உண்மையாகவே கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேலை போதும். நீதிமொழியில் கூட ஒரு வசனம் இருக்குது, இப்போ அதிகமாக ஐஸ்வர்யம் ஆகிறதுக்கு என்ன செய்யக்கூடாதா, அதிகமாக பிரயாசப்படக்கூடாதான். நம்ம வீட்டில் இப்போ ஒரு நல்ல வேலை செய்கிற ஒரு நபரை ஆண்டவர் கொடுத்துருந்தாருன்னா அந்த ஒரு நபரை வச்சு கூட நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. யார் யார் சிந்திக்கிறீங்க? அதே மாதிரி ஆண்டவருக்கு செலுத்துகிற ஒரு காணிக்கை விசனத்தோடு செலுத்தவே கூடாது. நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சரி, நம்மளோட குணத்தை வச்சு தான் ஆண்டவர் நம்ம காணிக்கை ஆசீர்வதிப்பார். அவனுக்குள்ளே அந்த போதுமான குணம் இல்லாத அந்த காணிக்கையை செலுத்துகிறான். தோட்டத்தில் எல்லாமே இருக்குது, நான் பார்த்துருக்குறேன். தோட்டத்தில் விளையிற கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு தெரியும். ஆனால் எல்லாத்தையும் எடுக்கணும், ஒன்று ஒன்றா எடுத்து அந்த பச்சை மிளகா தோட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்க 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 கொத்து கொத்து கொத்தாக இருக்கும். அதான் அவருக்கு கொஞ்சம் பிரயாசம். அதில் அவருக்கு என்ன வந்துச்சுன்னா எரிச்சல் வந்துச்சு. எரிச்சலோடு இப்போ அவர் காணிக்கை செலுத்துனதுனால அந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கல. அல்லேலூயா. நீங்கள் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன விளக்கத்துக்கு அதில் இந்த இடத்துல அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது. 6 வாசிங்களா. லூக்கா 19:6. சந்தோஷத்தோடு அவர் அழைத்து கொண்டு போனா இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கமடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அமன் சொல்லுங்களா. அது கீழே வாசிங்களா.
8 சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நாங்கள் எரேமியால ஒரு வார்த்தை பார்த்தோம், அது எங்களுக்கு பயத்தை கொடுத்துச்சு. எவ்வளோதான் நம்ம ஆஸ்திகள் சம்பாரிச்சாலும், எவ்வளோதான் பணத்தை சம்பாரிச்சு நம்ம அதை சேஃப்டியாக வச்சாலும், வயசான காலத்தில் அதை நம்ம அனுபவிக்க முடியாதான். பாருங்க, எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக கொஞ்சம் இருந்தால் கூட ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார் நீங்கள் நம்புவீங்கன்னா உங்களை அவர் கைவிட மாட்டார். ஆமென். பைபிள் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடலன்னு எழுதப்பட்டு இருக்குது. எபிரியர் 13:6 அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நான் பார்த்தேன், அந்த எரேமியாவில் பார்த்தேன் ஒரு அதிகாரத்தில், நிறைய தான் நான் சம்பாதிக்கணும்னு நம்ம சம்பாரிச்சாலும் நியாய நீதி இல்லாத இருக்குமானா உண்மையாகவே அந்த சம்பாரணையை நம்ம அனுபவிக்க முடியாதான். ஆமென் சொல்லுங்களேன். அதை பார்த்து நான் பயந்தே போயிட்டேன். அனுபவிக்க முடியாதான். அல்லேலூயா சொல்லுங்களா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ நம்ம சம்பாதிக்கிற வருமானம் எதுக்காகனா நம்ம வாழணும். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும். நாங்கள் அனைவரும் என்ன பண்ணுவோம்? ஆமாம், நாங்கள் மற்றவங்கள வாழ வைக்கணும். நானும் கூட இந்த வருஷத்துக்கு ஒரு இணையா, நீங்கள் அது காலத்துக்கு முன்னே, அது காலங்களுக்கு முன்னே போயிடுறாங்கன்னு சொன்னீங்களே, அதே போல் இந்த சகழியை நாளை தனியாக செலுத்துறாரு. வாங்கின அந்த வட்டியெல்லாம் என்ன பண்ணிடுறாரு, நாளை தனியாக என்ன பண்ணிடுறாரு. இயேசுவை கண்ட நிமிஷத்துலேயே அவனோட பாவ உணர்வு வந்துச்சு. அப்போ தான் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. அந்த இடத்துல காயலுக்கு ஆபேலுக்கு நல்ல உணர்வு வந்துச்சு, காணிக்கை செலுத்த. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சகைக்கு நல்ல ஒரு உணர்வு வந்துச்சு. ஆனால் விருந்து கூப்பிட்டவனுக்கு உணர்வு இல்லை. எங்கேயோ மரத்து மேலே ஏறி இருந்தவனுக்கு ஒரு நல்ல உணர்வு கிடச்சிது. இயேசுவை கண்ட மாத்திரத்தில் அவன் என்ன சொல்கிறான்னா, பாவியாக என்ன இடத்துல தங்குறாரு, நான் இப்படிப்பட்ட பாவத்தெல்லாம் பண்ணிட்டேன்னு அந்த இடத்துல ஒரு துடிப்பு உணர்வுனா என்ன, நம்மளை எப்படின்னா யாருன்னா அடித்தாங்கன்னா என்ன செய்யப்படும், அந்த இடத்துல வலிக்கும். அதே மாதிரி தான் அவன் செஞ்ச ஒரு பாவமும் அவனுக்கு வலியை கொடுத்தது. எங்கெங்கே மறைச்சி, அந்த காலத்தெல்லாம் பெட்டி பீரோலாம் கிடையாது, ஓட்டை பண்ணி தான் ஓட்டையை ஹோல்ஸ் பண்ணி அப்படியே செவுத்தோடு வச்சுருப்பாங்க. அவன் எல்லா ஹோல்ஸும் போய் திறந்து எல்லா ஹோல்ஸ்லேருந்து எல்லா விதமான வெள்ளி பணத்தை பொருளை எல்லாத்தையும் எடுத்து, நான் இவ்வளோ பேர்கிட்ட என்னோட அநியாயமான பணத்தை வாங்கினேன், இதை அப்படியே போய் நான் என்ன செஞ்சிருவேன், கொடுத்துருவேன். நாளை தனியாக கொடுக்குறாரு. ஆமென். ஆமென். ரட்சிப்புன்றது அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ரட்சிப்பு, முதலாவது ரட்சிப்புன்றது உண்மையாகவே நம்ம உலகத்தாராக இருக்கும் போது அநியாயமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இயேசு நம்ம வாழ்க்கையில் வந்த உடனேயும் உலகத்தார் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படணும். ஆமென் சொல்லுங்களா. இப்போ பேசுகிறேன், நான் பணத்துக்காக நிறைய காரியத்தை பண்ணியிருக்கிறேன். நான் மேஸ்திரியாக இருந்திருக்கிறேன். மண்ணடியில் நான் இரும்பு லோடு ஏற்றுவோம். அதில் போகும்போது கம்பியை ரெண்டு பண்டல் கம்பி எடுத்து எங்கன்னா இரும்பு கடை இருக்குமானா போட்டுருவேன். ஆமாம், மீதி எடுத்துன்னு போய் அந்த இடத்துல இறக்குவேன், போட்டுருவேன். என்னை நம்பி ஓனர் அனுப்புவார். போகிற வழியிலே திருப்பி தானே போயிட்டுருவேன். அல்லேலூயா. ஆனால் அந்த பணம் வீட்டில் வராது. வர வழியெல்லாம் ஒயின் ஷாப் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். கூட பாருங்கள் எடுப்புங்க நிறைய இருக்கும் குடிக்கிறதுக்குன்னு. நம்மளை நல்ல வழியில் நடத்துறதுக்கு சில பேர் இருக்க மாட்டான். ஓசி குடிக்கிறவன், அது கூட சில பேர் எச்ச குடின்னுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவன் இருக்கிறான், இன்றைக்கே இருக்கிறான். ஏய், நீ தானே கரெக்டு, அன்னைக்கு கூட நீ வாங்கி கொடுத்தல அப்படின்னுவான். அப்போ பாருங்கள், இதுமாரி அந்த வருமானத்தை எல்லாத்தையும் வரவையெல்லாம் ஒயின் ஷாப்புக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது 50 ரூபாய் எடுத்துன்னு கொடுத்துட்டு அப்படியே விழுந்துருவேன். ஆமென் சொல்லுங்க. மறுநாள் அந்த 50 ரூபாவை கேட்பேன். வீட்டில் தலை சுத்துது, ஒரு கட்டிங் போட்டால் தான் தலைவர் சூப்பராக இருப்பார் அப்படின்னு கேட்டு வாங்கி அந்த 50 ரூபாய் தரலன்னா பெரிய சண்டை ஆகும்.
ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையா இப்போ என் கை சுத்தமா இருக்குது. அல்லேலூயா. அநீதிக்கு தொட போறது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, இந்த சகேயு வந்து உண்மையாவே இயேசுவை கண்ட உடனே அவன் குள்ளனாகிறான். அவர் எப்படின்னா அவர் என்னை பார்க்கணும், அவர் எப்படின்னா என்னை பார்க்கணும். உங்களெல்லாம் கூட பார்க்கறதுக்கு இங்கே வந்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். உங்க கஷ்டம் எது, அதுல இருந்து உங்களை கீழே இறக்குவாரு. ஆமென். உங்க கடை எது, அதுல இருந்து உங்களை கீழே இறக்குவாரு. அவர் பெரிய மரத்துல போய் ஏறிட்டாரு, மரத்துல போய் நின்னுட்டாரு. இப்ப இயேசு அண்ணாந்து பார்த்து சொல்றாரு, சகோயே கீழே இறங்கு, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன். இதே பைபிள்ல கூட இன்னொரு இடத்துல இது கொஞ்சம் பணம் நான் சொல்றது என்னன்னா, நல்லா தெரிஞ்சுங்க. உண்மையாக ரட்சிப்புன்றது இயேசு நம்ம வீட்டுக்கு வராரு, அதில் இருக்கிற சந்தோஷம் எதுவும் இல்லை. இயேசு உங்கள் வீட்டில் வராரு பற்றி, அவர் பெரிய ஆளு. வானத்தையும் பூமியும் படைச்ச ஒரு தெய்வம் உங்கள் வீடை தேடி வருதுன்னா நீங்களாம் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள், நீங்களாம் எவ்வளோ பெரிய பணக்காரங்க. நான் சொல்லுவேன், பெரிய அப்பார்ட்மெண்ட்டை வச்சுருக்கிறவங்கள பார்க்கலாம், இயேசு உங்கள் வீட்டில் இருப்பாருன்னா அவங்க தான் பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமென். அவங்க வீட்டில் தான் ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென். ஆமென். அப்போ நான் சொல்கிறது என்னன்னா, அங்கே பார்க்குறோம் ரட்சிப்புன்றது வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றும். ரட்சிக்கப்பட்டு அநியாயத்திலேருந்து வெளியே வந்துட்டா அந்த ரட்சிப்பை நம்ம காப்பாற்றணும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் வந்து என்னென்ன பழக்கத்தில் அடிக்டாக இருந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பின்னால் காத்துனே இருக்க, உங்களை அந்த பழக்கத்துக்குள்ளே கொண்டு போவேன். ஆமென். 1 பேதுரு 4:3 வாசிங்க. 4:3 படிங்க. வாழ்நாட் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்போது நாம் காம விகாரத்தையும் துர்ச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டம் செய்து வெறிகொண்டு அருவருப்பான விக்கிர ஆராதனை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு ஒப்பானவர் யாருன்னா பவுல் தான். அல்லேலூயா. பவுல் பாருங்க, ரொம்ப இந்த வசனத்து பிரகாரமாக ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. அநியாயமாக பெண்கள்லாம் உள்ளே நோய்ஞ்சு, வீட்டு உள்ளே நோய்ஞ்சு இயேசுவை பற்றி யார் யார் சொல்கிறாங்களோ அவங்க வீட்டெல்லாம் போய் நோய்ஞ்சு என்ன பண்ணாருன்னா பெண்களை கொண்டு வந்து அடித்தார். ஆண்கள் பார்த்தீங்கன்னா கள்ளத்திக அடித்து சாகடிச்சார். இப்படிப்பட்ட பயங்கரமான துன்மார்க்கர், வெறி கொண்டவர். ஒருத்தரை பார்த்தார்னா சட்டத்தின் பிரகாரமாக அவர் நிறைய படிச்சிருந்ததுனால, அதிகாரம் அவர் கையில் இருந்ததுனால அவர் எது வேணாலும் செய்யலாம். அந்த நாட்டில் அந்த அதிகாரம் அவருக்கு இருந்தது. அதனால் பாருங்கள், பவுலுக்கு மத்தியான நேரத்தில் கர்த்தர் இடைப்படுறார். மேலேருந்து ஒரு ஒளி அவர் மேலே விழுது. விழுந்த உடனேயும் கீழே விழுந்துறாரு. 3 நாள் அவர் கண்ணு தெரியல. 3 நாள் கண்ணு தெரியலன்னா என்ன, 3 நாள் அவர் பாவத்திலேருந்து வெளியே வர முடியல. 3 நாள் அவர் சிந்திக்க வைக்குது அந்த பாவம். இவ்வளோ செஞ்சோமே, இவ்வளோ பேரை கொன்னோமே, இவ்வளோ ரத்தத்தை நம்ம சிந்த வச்சோமே, அந்த 3 நாள் அந்த இருட்டிலேருந்து அவர் வெளியே வர முடியாதபடி 3 நாள் சாத்தா அவருக்குள்ளே இருந்த பிசாசு என்ன செய்தம்மா தடுமாற்றுகளை கொண்டு வந்துச்சு. இன்றைக்கி நம்ம இயேசுவை அறியறதுக்கு முன்னே இருந்த வாழ்க்கை கூட நம்மளை விட்டு போனோன்னா 3 நாள் நம்ம உபவாசம் பண்ணணும். அல்லேலூயா. 3 நாள் யார் உபவாசம் போட்டுக்கிறீங்க? பவுல் போட்டார். 3 நாள் உபவாசம். 3 நாள்னா ஒரு வேளை சாப்பிட்டு உபவாசம் கிடையாது. நாங்கள்லாம் 3 நாள் போட்டு இருக்கிறோம், 7 நாள் போட்டு இருக்கிறோம். 7 நாளும் சாப்பிட மாட்டோம், 10 நாள் போட்டுக்கிறோம். வாலிப பிள்ளைகளோட பாவத்தெல்லாம் கூட கண்ட்ரோல் பண்ணனா உபவாசத்தை கண்ட்ரோல் பண்ணும். அவர் பாருங்கள், தரையில் அன்றைக்கி விழுறாரு, அன்றைக்கி ஒளி அவர் மேலே படுது, அன்னையோட அவர் பாவம் நீங்கி போச்சு. அதுதான் இயேசுவோட வல்லமை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் 1 பேதுரு 4 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்களேன். 18. 1 பேதுரு 4:18. நீதிமானே ரட்சிக்கப்படுவது, நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆமென். ஆமென். பக்தி இல்லாத பாவி எங்க நிற்பான்? அப்போ பக்தி இல்லைனாவே ரட்சிப்பு நம்மளை விட்டு போயிடும். ஆமென். பக்தி இல்லைன்னா ரட்சிப்பு நம்ம கிட்ட இருக்காது.
உண்மையாகவே நம்மளுக்கு தந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கணும். நம்மளுக்கு தந்த ரட்சிப்பை உண்மையாக மற்றவங்க கிட்ட சொல்ல சொல்ல உங்கள் ரட்சிப்பு பலப்படும். ஆமென். இன்னைக்கு கூட நம்ம ஒரு நாடகம் பார்த்தோம். உண்மையாகவே நீங்கள் சொல்லிட்டு பாருங்க, நீதிமான் ரட்சிக்கப்படுவான், ரட்சிக்கப்படுவது அரிதான காரியம். ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவன் பாவியும் எங்கே நிற்பான்? பாவி எங்க நிற்பான்? பக்தியே ஜபமே இல்ல, பைபிள் படிக்கிறது இல்ல, காலையில எந்த ஜபம் இல்ல, தூங்குறது, சர்ச்சுக்கு மட்டும் வந்து கிறிஸ்துமஸ் அதுவா உட்காந்துட்டு ஹாப்பி 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 கிறிஸ்மஸ்ன்றது வெக்கமா இல்ல? உங்களே நீங்களே கேட்குங்க, உனக்கு வெக்கமா இல்லைப்பா? அப்போ நீங்கள் பாருங்க, பவுல் வந்து தன்னுடைய ரட்சிப்பை காத்துக்கினாரு. தனக்குள்ள இருந்த அந்த ரட்சிப்பை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தினாரு. அப்போ உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை மற்றவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். முதல் ரட்சிப்பு நம்மளுக்கு நல்ல பேரை வாங்கி தரும். நீங்கள் ரட்சிப்பை எந்த அளவுக்கு காத்துக்கிறீங்களோ அந்த ரட்சிப்பு வீணா போவாது. ஆமென், ஆமென். உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி தரோம். சொல்லுங்க, ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தரோம். ஆமென். சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க, ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க, ஹல்லேலூயா, உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தரோம். நீங்க பாருங்க, சோத்திரம், ரட்சிப்புக்கு அவர் பிரயாசப்படுறாரு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12 2:12 உட்கார் நான் கூப்பிடும் போதுவா. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிற பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதோ அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பின் நிறைவேற பிரயாசப்படுகிறேன். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க ரட்சிப்பு உறுதியா இருக்கிறதுக்கு தான் இந்த கூட்டம் உங்களை கொண்டு வந்து சேர்க்க. எவ்வளவு அலங்காரம் பாருங்க இங்க. ஆமன் சொல்லுங்களேன். கிறிஸ்துமஸ் தெரியுதா இல்லையாப்பா? தெரியுதா? சொல்லுங்க, தெரியலையா? இன்னும் என்ன சொல்ல மாட்டீங்க? ஸ்டார் கட்டலன்றீங்களா? மூங்கில் மரம்லாம் வைக்கணும் இல்லைன்னு சொல்றீங்களா? அப்போ ரட்சிப்பு, உங்கள் ரட்சிப்புக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்? பிரயாசப்படுறோம். நீங்கள் எப்படி புது உடையை போட்டு நீட்டாக்குறீங்களோ அது போல் இந்த இடம்லாம் பாருங்கள், இப்படி ஒரு செட்டிங். நேற்று நைட்டு நாங்கள் போகும்போது இந்த இடத்துலேருந்து 8 மணி 8:30 மணி இருக்கும். நாங்கள் சில பேர் அந்த இடத்துல இருந்தோம். ஆமன் சொல்லுங்களா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? எதுக்கு இதெல்லாம் செய்கிறோம்? உங்கள் ரட்சிப்புக்காக நாங்கள் பிரயாசப்படுறோம். இப்போ பாருங்க, உங்களுக்கு அடுத்தது ஒரு நல்ல டின்னர் இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பலப்படுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்? பிரயாசப்படுறோம். ஆமன் சொல்லுங்களேன். அந்த பிரயாசம் வீணா போகக்கூடாது. உங்களுக்காக படுற பிரயாசம் வீணா போகக்கூடாது. உங்களோட பல பாவத்தை பண்ணுறவங்க உங்க கூட டீப்பாக ஃப்ரெண்டாக கூட பழகலாம், இருக்கலாம். அவங்களுக்கு உங்கள் ரட்சிப்பை நீங்கள் காட்டணுங்கண்டி, ரட்சிக்கப்படாத உங்களுடைய அந்த பழக்க வழக்கத்துக்குள்ள நீங்க அடிக்ட் ஆகக்கூடாது, அடிமையாயிடக்கூடாது. பவுல் பிரயாசப்பட்டாரு. ஆமன் சொல்லுங்க. இன்னும் வாயை திறக்க மாட்டீங்களே? இதெல்லாம் வந்து உண்மையாக நேற்று நைட்ல இருந்து வெடிகாலம் 5 மணி வரைக்கும் இந்த இடத்துல நாங்கள் இதெல்லாம் பண்ணோம். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆமன் சொல்லுங்க. இன்னும் வாயை திறக்க மாட்டீங்களே? இப்போ ரட்சிப்புக்கு நீங்கள் பிரயாசப்படுறீங்களா? இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, பிரயாசப்படுறீங்களா? இன்னைக்கு ரொம்ப பேர் ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு ஆசைப்படலாம், ஜனங்க மத்தியில் தன்னை காட்டுறதுக்கு ஆசைப்படலாம். அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. உங்கள் ரட்சிப்புக்கு நீங்கள் பிரயாசப்படணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுலை பற்றி சொல்லப்பட்டுக்குது. பவுல் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை அடித்தவர், உதைச்சவர், இயேசுவே இல்லைன்னு சொல்லி அவங்கள தூக்கின்னு போயிட்டு ஜெயிலில் போட்ட ஒரு மனுஷன். அவரை தொட்ட உடனேயும் அவரு ரட்சிப்புல தன்னுடைய ரட்சிப்பையே காத்துக்கினாரு. ரட்சிப்புல அவரு பிரயாசப்பட்டாரு. 1 அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16 வாசிங்களா? டக்குன்னு வாசிங்க. செல்லு வேணுமா?
அம்மா கூப்பிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வெளியே யாரும் இருக்கிறது பாரு. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்கிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இதோ மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். ஒரு பேய் கத்துது. இப்ப கூட இங்க இருக்கிற பேய்லாம் கத்தினுக்குது. இங்க நான் வந்து எதுவான்னு சொன்னான். ஆனா கத்தர் அவனை நிர்மூலமாக்கிட்டாரு. பாருங்க, அடுத்த வருஷத்துல இந்த பகுதியை சுத்தி பெரிய ரட்சிப்பை கத்தர் கட்டளையிடுவாரு. ஆமென். இங்க பட்ட பிரயாசம் வீணா போவாது. ஆமென், ஆமென். ஆமா. அப்போ ரட்சிப்பின் வழியை பவுலே தெரியப்படுத்தினாரு. இதுல பாருங்க 3 காரியம் சொல்லுது. ஃபர்ஸ்ட் அவ எதிர்த்து நிக்கிறா. அங்க சொல்லுது ஒரு பெண்ணு எங்களுக்கு எதிர்பட்டா. ஃபர்ஸ்ட் எதிர்க்கிறா. ரெண்டாவது என்ன பண்றா? அந்த வசனம் சொல்லுது, உன்னதமான இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய சத்தமிட்டா. ஃபர்ஸ்ட் எதிர்க்கிறா, ரெண்டாவது சத்தமிடுறா, மூணாவது பவுலை பின்தொடர்றான். அப்ப ஊழியக்காரங்களுக்கு நம்ம எவ்வளவு ஜெபிக்கணும். நம்ம எதுவோ வந்து இங்க வந்து அப்படியே ஏதோ பண்டிகை கும்பிட்டுன்னு அப்படி போயிடக்கூடாது. உண்மையாகவே 2025 சென்னை பட்டணத்தில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் பெரிய ரட்சிப்பை கத்தர் தரணும். பெரிய ரட்சிப்பை தரணும். எந்த தெருவுக்குள்ள போனாலும் இயேசுதான் தெய்வம், இயேசுதான் தெய்வம் சொல்லணும். அந்த நாள் வரணும். அப்பதான் ஒயின் ஷாப் மூடப்படும். அப்பதான் விபச்சார விடுதிகள் மூடப்படும். அப்பதான் மந்திரம் பண்றவங்க, சூனியம் பண்றவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அமன் சொல்லுங்களேன். பாரு 3 காரியம். முதல்ல அவ எதிர்க்கிறா, ரெண்டாவது சத்தமிடுறா, மூணாவது என்ன பண்றா? பின்தொடர்றா. ஆனா பவுல் பாருங்க, அவ சொல்றா பாருங்க, தேவனுடைய ஊழியக்காரன் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்க வந்தார் என்று சத்தமிட்டா. என்ன பண்றா சொல்லுங்களேன்? சத்தமிட்டா. நீங்க கூட சத்தம் போடுங்க, இயேசுவே இயேசுவே இங்க வந்தது வீணா போக கூடாது. இந்த சுத்து வட்டாரத்தை நீங்க ரட்சிப்பு கொண்டு வரணும். சுற்று வட்டாரம் சொல்லுங்களேன், ரட்சிப்புக்கு வரணும். மோர் மார்க்கெட் ரட்சிப்புக்கு வரணும். சிந்தாரப்பட்ட ரட்சிப்புக்கு வரணும். எலிபென் கேட்டு பகுதி ரட்சிப்புக்கு வரணும். மார்வடிகளா ரட்சிக்கப்படணும் சுவாமி. ஆமா. சூழ வேப்பேரி ஐரோடு என்எஸ் பெருமிட்டு இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் காத்த போல பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இருந்து கடந்து போவாரானா உண்மையாவே இந்த 2025 உண்மையாவே நம்ம பார்க்காத அறிமுகமாவாத ஜனங்களாம் கூட வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து கட்டாயமா கத்தரை சோத்திரம் பண்ண போறாங்க. கத்தர் தான் தெய்வம் சொல்ல போறாங்க. ரட்சிப்பு ஃபர்ஸ்ட் அநியாயத்திலிருந்து அவனை ரட்சிக்கிறாரு. ஆனா இங்க கடவுளே தெய்வம் இல்லைன்னு சொன்னவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தி ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நான் பேசுறேன் கர்த்தருடைய நான் மகிமைப்படுவத. நான் ஒரு 20 வருஷத்துக்கு பின்னால போனா நான் சொல்லுவேன், இயேசு வந்து வல்லக்கார தெய்வம்னுவேன். நான் என்ன சொல்லுவேன்? வல்லக்கார தெய்வத்தை ஜனங்க கும்பிடுறாங்களேன்னு சொல்லுவேன். அப்புறம் சொல்லுவேன், நான் பக்கத்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் சர்ச்சு, அப்போ சில பெரிய சபை. ஆனால் அதை பார்த்து நான் வெளிநாட்டு பணம் யாருன்னா சூட்கேஸ் எடுத்துன்னு போனால் போதும், கட்டு கட்டா வல்லக்காரனுங்க குத்துறானுங்க பாரு அப்படின்னுவேன். அதுக்கப்புறம் சொல்லுவேன் அந்நிய பாஷை சபாலா பாபான்னு பேசுனேன். இதுங்க என்ன இந்த பொம்பளைங்களுக்கு வேற வேலையே இல்லையா, எதுவோ ஹிந்தி பாஷையில பேசுதுங்களேன்னு நான் திட்டுவேன் பாரு. வீட்டில் அப்படி திட்டுவேன். ஆமென் சொல்லுங்களேன். பைபிளை தூக்கி போட்டுக்கிறேன். ஜபம் பண்ணும்போது நிறுத்தி இருக்கிறேன். இன்னைக்கு நான் தெருவா அலைகிறேன். இயேசுதான் தெய்வம், இயேசுதான் தெய்வம், இயேசுதான் தெய்வம்.
ஆமென் சொல்லுங்களேன். ரட்சிப்பு அப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறதுனா ரட்சிப்புன்றதை வந்து நம்ம உணரணும். ரட்சிப்பு அநியாயம் செய்யாது, அநீதியாக போவாது. உங்களை யாருன்னா முறைச்சா கூட ரட்சிப்பு கோபம் சினம் கொள்ளாது. ஆமென் சொல்லுங்களேன். பை வாங்காது, பகைக்காது, கசப்பா இருக்காது. ரட்சிப்புன்றது நீ பண்ணிட்டே நான் பண்றேன்னு சொல்லாது. ரட்சிப்பு மன்னிக்கும், ரட்சிப்பு அன்பை காட்டும். ரட்சிப்பு எப்படின்னா அவங்க மாறி தேவனோட கூட நிக்கணும்னு சொல்லலாம். அதான் ரட்சிப்பு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒருத்தர் திட்டினா இன்னொருத்தர் பதில் திட்டுவாங்க. இங்கே குழந்தைங்கள திட்டிப்பாரு, மூஞ்ச பாரு அதுக்குன்னு. ஏம்மா எனக்கு கோபமாக வருது, என் மூஞ்சில தான் அவர் கையை வைக்கிறாருன்னு வீட்டில் போய் திட்டோம். அடுத்த வாரம் கூப்பிட்டாங்க. ஏன் பரஞ்சோதி பாஸ்டர் வந்து எத்தனை பசங்க நடுங்குது தெரியுமா? அதனாலே அவர் இப்படி வர்றாரு. யார் வர்றாரு? பரஞ்சோதி ஐயா. ஐயா என்ன பண்ணலாம்? அப்போ பாருங்க, ரட்சிப்பு இல்லை. கடிந்து கொண்டு நம்மளை வந்து இப்படிலாம் வாழுன்னு சொன்னால் அதை நம்ம வந்து அதெல்லாம் வந்து உண்மையாக வரவேற்க வேண்டிய காரியம். அது கோவப்படக்கூடாது. ரட்சிப்பு இல்லை. இன்னைக்கு கூட நாங்கள் கேக்கு வெட்ட போகிறோம் உங்களுக்காக. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்காக ஒரு கேக்கு வாங்கி எதனா ஒரு குழந்தை இருக்குன்னு பார்த்தா இங்கே ஒரு குழந்தை ஆயுதுன்னு இருந்தது. அதை தான் ஊசி போட்டு தூங்க வச்சிடலான்னுக்கிற மாதிரி ஊசி போட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு சகை ரட்சிக்கப்படுறாரு, பவுல் ரட்சிக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லை, பவுல் மற்றவங்களுக்கு ரட்சிப்பை வாங்கி தர்றாரு. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ரட்சிப்பை வாங்கி தரீங்களா? பிராந்தியை வாங்கி தரீங்களா? ரட்சிப்பை வாங்கி தரீங்களா? சொல்லுங்க, கேளுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ரட்சிப்பை வாங்கி தரீங்களா? நாங்கள் வேலைக்கு போகும்போதெல்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டோம். ரட்சிப்புக்கெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. பிராந்தி பாட்டில் வேணாலும் வாங்கி தருவோம். பரவாயில்ல. அப்போ சில 16ஆம் அதிகாரத்தில் அங்கே பாருங்க, ஒரு பெண்ணு கத்துறா. இந்த இடத்துல ஆண்டவர் மாதிரி நாங்கள் ரட்சிக்கும்படி என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. நம்மளை கேட்கக்கூடாதா? அப்போ சிலர் 16ஆம் அதிகாரம் 30. தம்பி, அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாறு ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாறு பாருங்க, ஆண்டவர் மாறு ரட்சிக்கப்படுவதற்கு உங்களை கூப்பிடுறாங்களா? ஆண்டவர் மாறுன்னு சொல்லுங்க, கூப்பிடுறாங்களா உங்களை? ஆண்டவர் நான் காலையில் நான் இங்கே பார்த்தேன். இந்த இடம் என்ன இடம்? சால்வஸ்ன்னு இடம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்பு. ரட்சிப்பு. இங்கே பார்த்தேன், ஒருத்தர் அப்படியே கெட்ட வார்த்தை பேசினா இருப்பாரு, என்னால ஜீர்ணிக்க முடியல. கெட்ட வார்த்தை வந்ததுன்னு வச்சுக்க வாயில, எப்பா அந்த வார்த்தை பலமா இருக்கும், ஆனா அல்லுலியா வராது. நான் பார்த்தேன், அசந்துட்டேன். நேற்று செய்துட்டு இப்படிக்கா போறேன், அவர் கேட்டார் பாரு கேள்வி, காதுலேருந்து ரத்தமே வந்துடும் மேல. ஏதோ பஞ்சு வச்சுக்கணும், நேற்று பனி நிறையமாகுதுன்னு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ரட்சிப்பு இல்லை. இன்னைக்கு யாருன்னா கெட்ட வார்த்தை பேசுறேன்னா அவன் கூட நீ நிற்பியானா? நல்ல தேவனை சொல்ல, நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல. உன் பழக்க வழக்கத்துக்குள்ள நான் வரமாட்டேன், எனக்குள்ள இருக்கிற தேவன் என்னை அடிச்சிடுவான்னு சொல்ல. அவன் சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன், நம்ம கும்பிட்ட தெய்வங்களெல்லாம் சொல்லுவேன் அந்தந்த இடத்துல நிற்கும். ஆனால் இயேசு தெய்வம் அந்தந்த இடத்துல நிற்கிறவர் இல்லை. உன்னை தேடி வருகிற தெய்வம், உன்னை வந்து தேடி வந்து உன்னை மீட்கிற தெய்வம் அவர். நான் பார்த்துட்டேன். உலகத்தில் எத்தனையோ தெய்வம் இருக்கும், ஆனால் இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. நல்ல தெய்வம் இல்லை. உன் வாழ்க்கையை மாற்ற இயேசு போதுமானவராகிறாரு. நாங்கள் எத்தனை வருஷமாக இருந்தாலும் யூதாசை போல தான் இருப்போம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்போ ஃபஸ்ட்டு ரட்சிப்புன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சும்மா சர்ச்சைக்கு வந்து போகிறதுனால இப்போ நீங்கள் எதனா ஒன்று பண்ணுறீங்க, யார் பேரை சொல்லுவாங்க?
எந்த சர்ச்சைக்கு போற? உனக்கு கல்யாணம் ஆகலை இல்லை, பாஸ்டர் ஜபம் பண்ணமா, இந்த ஜபம் பண்ண தூங்கின்னு இருக்கோம். ஆனால் பாஸ்டர் ஜபம் பண்ண மாட்டாராம். குழந்தை இல்லை, ஐயோயோ ஏன் கேட்குற? அந்த சபைக்கு இவ்வளோ நாளாக போகிறேன், குழந்தை எங்கே கிடைக்குது? நான் ஜபிக்கிறேன், நீ ஜபிக்கிறியா? நான் விசுவாசிக்கிறேன், நீ விசுவாசிக்கிறியா? நான் தேவனுக்கு முன்பாக உனக்காக நிற்கிறேன், நீ நிற்கிறியா? அதெல்லாம் முடியாது. இப்போ நாட்டாங்காடிக்கு போவாத நீ வந்து வெள்ளந்தூள் வாங்கி காப்பி காச முடியாது. அந்த காலத்தில் கருப்பு காப்பி தான். ஆமன் சொல்லுங்க. இருக்குது காப்பி இருக்குது. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், ரட்சிப்புன்றது வந்து உன்னுடைய பயபக்தியை எந்த அளவுக்கு நீ ஃபோக்கஸ் பண்ணுறியோ அதை வச்சு தான் தேவன் என்ன பண்ணுவார், உன்னை காப்பார். உன்னை காக்கிறது மட்டும் இல்லை, உனக்குள்ள இருக்கிற தேவன் உன்னை சுற்றி யார் யாருக்கிட்ட பழகிறியோ அவங்கள பிடிப்பார். நீ செய்யாத ஒரு காரியத்தை இன்னைக்கு ரொம்ப பேர் உத வாங்குறாங்க. எங்கள் கிராமத்துக்கு போனால் டாக்ஸி இப்படி எடுத்து, ஏசு உங்களை நேசிக்கிறேன், ஏசு என்னடா மூஞ்ச ஓடிச்சிடுவேன் வந்துட்டார் இவரு, ஏறா கல்யாணா வண்டி துரத்துறா. ஏன் சில பேர் ஓடியா இருந்தாங்க, நான் பார்த்தேன். சொல்லு, வேனுக்காரன் பயந்துருப்பான், நம்மளுக்கு அடி விழுமான்னு. கேட்டு பாரு. ஆனால் நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டில் பல இடத்துக்கு போய்க்கிறேன், இந்தியாவில் பல இடத்துல போய் இயேசு சொல்லிக்கிறேன். ஒரு இடத்துல கூட என்னை அடிச்சது இல்லை, என்னை அனுப்பிச்சிருக்கிறாங்க. ரட்சிப்பு காத்து கொண்டா நடக்கும், அனுப்பிச்சிருக்கிறாங்க. நாங்கள் போனோம், நாங்கள் இப்போ இருக்கிற சத்தியவெல்லாம் நாடகம் அப்போல்லாம் நிறைய நாங்கள் நாகப்பட்டினம் வரைக்கும் போனோம். அந்த பகுதியில் கடல் பக்கமாக போய் சொன்னாவ கையை காலை கட்டி கடலுக்குள்ளே போட்டுருவானுங்க. அதுமாரி ஒரு பழக்கம் அங்கே. அந்த பாஸ்டர் சொல்கிறார், நீங்கள் போயிட்டு வாங்க, உதனா வாங்க அடினா வாங்க, நீங்கள் போங்கன்ட்டார். நாங்கள் ஒரு 10-15 பேர் அந்த பகுதிக்கு போகிறோம். அதில் எங்கள் கூட ஒரு தம்பி இருப்பார், ஏனஸ்ன்னு ஒரு பேர். அவர் சொல்கிறார், அண்ணா நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோ இவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஒருத்தர் பொண்டாட்டியோட தகராறு பண்ணி தூக்கு போட்டுக்கலான்னு ரெடியாகிறாரு. மனைவி அடிச்சிச்சு புருஷனை. சில மனைவி அடிக்கிறதாங்க இது புருஷன் இங்கே. ஆனால் பார்த்தா நல்லவங்க போல இருப்பாங்க. அடி வாங்குவான் பாரு புருஷன், அது பேர் வாங்குவான். என்ன பண்ண முடியும்? மீறி கேட்டால் ஓய்டுறோம். அதை தேட முடியுமா? நீங்களும் சொல்லுங்கள், தேட முடியுமா? எதுவும் கட்டிட்டோம், சாவர வரைக்கும் வாங்கிட்டு போயிடலாம். போ, என்ன சொல்கிறேன், விதி, தலைவிதி, தலைவிதி. நான் பார்த்தேன், அந்த ஆள் மனைவி கேட்ட அடி வாங்கின்னு தூக்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கடல் பக்கமாக நின்னுக்கிறான். நான் போய் சொன்னேன், ஏப்பா நம்ம ஏதோ மரணத்துக்கு எதுவான காரியத்துக்கு நீ போயா சொல்ல வந்துட்டாரு சொல்லி பொல்ல காட்டிக்கிறான். நான் சொன்னேன், தம்பி எதுவும் நீ வந்து மரணத்துக்கு எதுவான காரியத்தில் போய் சாவலான்னு பார்க்குறிய, உன்னை நீ வாயணும் தெரியுமான்னு. அப்படி இப்படி நின்னவன் காலுக்கு பிடிச்சின்னு காலை பிடிச்சிங்கன்னா கை தட்டலாம் மாட்டீங்க. இயேசு கூட இருந்தா நடக்கும். காலை பிடிச்சிங்கன்னா எங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு உனக்கு எப்படி தெரியான்றான். உங்கள் வீட்டில் இருக்கிறது எனக்கு ஏன் சென்னையிலேருந்து நாங்கள் இங்கே வந்துக்கிறோம். உங்கள் வீட்டில் வர அநியாயத்தை எங்கள் கிட்ட காட்டுறதுனால தானே உங்கள்கிட்ட இயேசு பற்றி சொல்கிறான் அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னான், இயேசு நல்ல தெய்வம்னா. ஆமென், ஆமன் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமாம், நிறைய இடத்துல நாங்கள் சொல்லிக்கிறோம். அந்த இடத்துல அப்போ தான் ஜெயிலேருந்து வந்துக்கிறான் ஒருத்தன். இந்த மயில பக்கத்தில் நாங்கள் போய் டாக்ஸி குத்துனுக்கிறோம். ஜெயிலேன்ட்டு வந்துட்டார். ஜெயிலேருந்து வந்து அங்கே இருக்கிறவங்களாம் வந்து ஒரு பயத்தை உண்டாக்குறானுங்க. மயில பக்கத்தில் இருக்கிறான்லாம், நீ ஜெயிலேருந்துனா வா, எங்கேருந்துனா வா, நீ ஹெலிகாப்டர்லேருந்து கூட வா, எங்களுக்கு நாக்குது. நான் போனேன், அவங்ககிட்ட டாக்ஸி குத்து சொன்னேன், உன்ன மாரி நானும் சீன் காட்டின நாள் எத்தனையோ நாள் கத்தியை வச்சுக்குவேன், குத்த மாட்டேன், இடுப்பில் சொருக்குவேன், கத்தியை பாரு. நான் சீன் காட்டினால் தான் நீ என்கிட்டயே சீன் காட்டுறியான்னு. சதான் ஐயா என்ன பண்ணோம், நீ இயேசு ஏற்றுக்கண்ண, வண்டியை மடங்கினவன் எல்லாருக்கும் போய் டாக்ஸி கொடுன்னா. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். காரணம் என்ன தெரியுமா? எனக்குள்ள இருக்கிற தெய்வம் பெரியவர். ஆமென், எனக்குள்ள இருக்கிற தெய்வம் பெரியவர். ஹல்லேலூயா. என் ரட்சிப்பை நான் காத்துக்கினேன். அப்போ உங்க ரட்சிப்பை என்ன பண்ணோம்? காப்பாற்றணும். அதுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடுலாம் தருவீங்களா?
இன்னைக்கு பிரியாணி கொடுத்தா தான் அது வந்து உடம்பு கேட்கும். ஏன்னா கிறிஸ்மஸ் இல்லை, அதில் கறி கொஞ்சம் இருக்கணும். கலகலா தொலை தொலை, அப்புறம் அக்கி ரோஸ் கொக்கி, ஆமா. ரோஸ் கொக்கி, இந்த கொக்கி அந்த கொக்கி, அதிரசம். ஆமாம் எல்லாமே வருது. இப்போ உங்களுக்கு எது எது பிடிக்குதோ சாப்பிட்டுன்னு போங்க. கூடையாக வருது. வருது. அப்படின்னா நான் நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ ரட்சிப்புன்றது வந்து நம்மளை காத்துக்கணும். ஃபஸ்ட்டு ரட்சிப்பை நம்ம காப்பாற்றணும். காப்பாற்றுறது மட்டும் இல்லை, அந்த ரட்சிப்பு நிமித்தம் பல பேரை நம்ம காப்பாற்றணும். நீங்கள் ஆதியாக 45ஆம் அதிகாரத்தில் பார்த்தா யோசேப்பு சொல்கிறாரு, என்னை வித்து போட்டதை பற்றி நீங்கள் வசனப்படாதீங்க. தேவன் பெரிய ரட்சிப்பை என் மூலியமா தரத்துக்காக உங்களுக்கு முன்பாக என்ன அனுப்புனாரு. அப்போ உங்க வீட்டில் நீங்க ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. உங்க தாத்தா, பெரியப்பா, சித்தப்பா, நடப்பா, அந்தப்பா, இந்தப்பா, எல்லா பங்காளி கிங்காளி எல்லாரும் இந்து மக்களாக தான் இருப்பாங்க. உன்னை கொண்டு அவங்கள மாத்தலான்னு ஆண்டவர் விரும்புவார். ஆமென். தெரியுமா? நீ அதை ஏற்றுக்க மாட்ட. இப்போ உன்னை கொண்டு உன்னை வச்சு அந்த கிராமத்தையே தொடணுன்னு தேவனுடைய சித்தம் இருக்கும். ஆனால் நீ அதை உணர்றது இல்லை. ரட்சிப்பு நான் முடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ரட்சிப்பை நம்ம காப்பாற்றணும். சொல்லுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ரட்சிப்பை காப்பாற்றணும். உன் பொண்டாட்டியை காப்பாற்று, உன் புள்ளியை காப்பாற்று, உன் மகனை விட்டுறாதன்னு வாங்க. அதெல்லாம் இல்லை. உன் ரட்சிப்பை காப்பாத்தினாவ மீதி கத்தர் பார்த்துக்குவார். சொல்லுங்க. ரட்சிப்பை காப்பாத்தினா நல்ல பேர் வாங்கி தருவாரு. அதுதான் சொல்றேன் அந்த வசனம். நான் அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அப்ப உங்களுக்குள்ள எது வந்தாலும் என்ன பண்ணுவார்? இன்னைக்கு நீக்கிறதுக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. ஒருத்தர் இப்படி போன் பண்ணி என்கிட்ட பேசினார், பாஸ்டர் நீங்க எது ஜெபம் பண்ணாலும் யாருக்குன்னா பேய் அவங்க மேலேருந்து உங்கள் கிட்ட வந்துடுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். இங்கே இருக்கிறவங்க யாரும் நல்லவங்க போய் சொல்லிக்கிறாங்க யாருக்கிட்ட. இன்னொரு சர்ச்சில், அந்த சர்ச்சில் என்ன கேட்குறேன் நான் சொன்னேன். நான் என்ன தெரியுமா சொன்னேன்? ரட்சிப்பை நீ காப்பாற்றிக்கினா நான் உனக்கு ஜெபம் பண்ணால் அது பிரயோஜனம். நீ ரட்சிப்பை காப்பாற்றாத சபைக்கு வரும்போது ரட்சிக்கப்பட்ட ஆளை போல இருக்கிறது, வெளியே போகும்போது உன் கூட யார் யார் பழகிறாங்களோ அவங்கள போல இருக்கும் போது உனக்குள்ள எந்த பேய் பிசாசு இருந்தாலும் அது என்ன எதிர்த்து நிற்கும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. பவுல் பாருங்க, பவுல வந்து அந்த பேயை முறைச்சாரு. ஜெபம் பண்ண கூப்பிடுறாங்க. லிடியா அம்மா எங்க வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ பவுல் ஜெபம் பண்ண போறாரு. அந்த மந்திரம் பண்ற பொம்பளைக்கும் பவுலுக்கும் எந்த விதமும் எதிர்ப்பு இல்லை. ஆனால் ஜெபம் பண்ண போகிற இடத்துல நான் நினைக்கிறேன் அந்த அம்மா நிறைய ஜெபம் பண்ணியிருக்காது, ஊருக்காத பேசின்னு இருக்கோம், டிவி பார்த்துன்னு இருந்திருக்கோம், அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு குடிச்சிக்கின்னு சிகரெட் அடிச்சிக்கின்னு உலகத்தில் கெட்ட வார்த்தையில் பேசினேன். இப்போ அந்த வீட்டில் ஜெபம் நடக்குது. அப்படி ஜெபம் நடக்கும் போது அந்த வீட்டுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற ஒரு மந்திரத்தின் ஆவி இருக்குது. எல்லாம் வெளியே வருது. ஃபஸ்ட்டு சொல்லுது என்ன பண்ணுது? அது எதிர்க்குது. சில பேருங்க பாரு கண்ணை காட்டும். அந்த கண்ணு பார்த்தா அந்த முட்டை கண்ணு நான் பார்த்தேன். ஒரு சாலைமான் நகரில் ஒரு பேய், அதை பார்த்தா எனக்கு பயமாகுது. அங்கே இருக்கிற ஜனங்க பாஸ்டர் ஓட்டுங்க நீங்கன்றாங்க. நாக்க கடிக்குது போ அப்படின்னு சொல்லாதரா என்ன வாடா போட. அந்த ஏன் பேய் பிடிச்சின்னு பார்த்தா பேய் பிடிச்ச பொம்பளை நானசனம் எடுத்துவா வெத்தலை பார்க்க விடுறது இல்லை. அப்படி போட்டு துப்புறது பார்த்தோன்னே நாங்கள் வாயை தொடச்சிடுவோம். ஆமான்னு சொல்லுங்களா? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த பேய் பாருங்க, பவுலுக்கு நான் நினச்சேன், பவுலுக்கும் அந்த பேய்க்கு எந்த இதுவும் இல்லை. அப்போ ரட்சிப்பில் உங்கள் ரட்சிப்பை நீங்கள் காப்பாற்றினா உங்கள் நிமித்தம் நீங்கள் யாருக்கிட்ட போனாலும் நீங்கள் பேசும்போது கத்தல அவங்கள தொட்டுவார், அவங்கள ரட்சிப்பார். நீங்கள் ரட்சிப்பை காப்பாற்றாத போது தான் ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணுது? எதிர்க்குது.
ரெண்டாவது என்ன பண்ணுது? சத்தமிடுது, சாட்சி கெடுக்கும். மூணாவது என்ன பண்ணுது? பின்தொடருது. இப்ப பவுல் பார்க்கிறார், ஏய் அப்படின்னு திரும்பி பார்த்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சொல்றேன், இனிமே இந்த குடிவெறி ஆவியே, விபச்சாரம் பண்ற ஆவியே, மந்திரம் பண்ற ஆவியே, சூனியம் பண்ற ஆவியே எங்க சபையில இருக்காது, போ வெளியா, போயிடு வெளியா சொல்லும் போது அது ஓடுது. ஆனா கூப்பிட்ட பொம்பளை யாரு? ஜபமே பண்ணாத பொம்பளை. இப்ப பாக்குறாங்க அங்க இருக்கிற ஆளுங்க, இவன் நம்மளுக்குன்னு ஆதாயமா வச்ச மந்திர கட்சி துரத்திட்டார்ல, இனிமே இவனை விடக்கூடாதுன்னு பவுல கைய காலை கட்டி தலைக்கையே தொங்க வச்சாங்க. அப்ப கூட தேவன் அவன் தூசிக்கல, கர்த்தரை துதிச்சான், இரவு முழுவதும் துதிச்சாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ரட்சிப்பு. ஆமென். உங்க ரட்சிப்பை காப்பாத்தணும்னா நிறைய பணத்தை செலவு பண்ணணும், நிறைய பிரயாசப்படணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களா. இப்போ நம்ம இப்போ உண்மையாக சொல்கிறேன், இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறோம். ஏன் பண்ணி வச்சிருக்கிறோம்? நீங்கள் இதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த பலூண்டை வச்சுட்டு ஓட போகுது பாரு, கட்டினது நாங்கள், திருடுனது எத்தனையோ பல்ட்டுனா இருக்கும். எறாத கேக் வெட்டும் போது நாங்கள் வச்சிடுவோம், கேக் வெட்டும் போது வச்சிடுவாங்க. ஆனால் உடைக்க விட மாட்டோம், நாங்கள் கையை முறுக்கிடுவோம், நாங்கள் ஊசியில் குத்திடுவோம். குத்துங்க, அது எப்படியே காற்றுல போதான் போகுது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம முடிக்கிற ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணோம்? காப்பாற்றணும். ரட்சிப்புக்கு பிரயாசப்படணும். ரட்சிப்புக்காக நிறைய என்ன பண்ணணும்? செலவு பண்ணணும். ஆமாம் சொல்லுங்க. ஆமாம். இப்போ ரட்சிப்புன்றது வந்து நிறைய காரியம் சொல்லலாம். பிரயாசம் காப்பாற்ற பண்ணணும். இப்போ நீங்கள் அடிக்கடிக்கு ஜப கூட்டம் வைக்கிறீங்க, உங்கள் ரட்சிப்பு தக்க வச்சுக்கிறீங்க. உங்கள் வீட்டில் ஜபம் வைக்கும் போது என்ன பண்ணுறோம்? இந்த வீடை ஆசீர்வதிங்க, இந்த வீடை பாதுகாத்து கொள்ளுங்க, இந்த வீட்டில் எந்த பிசாசும் பூரா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லை, உங்களை கிராமத்துக்கெல்லாம் இட்டுன்னு போகிறோம், பல இடத்துக்கு இட்டுன்னு போகிறோம். இப்போ கூட இட்டுன்னு போகலாம் தான் ஆசையாக இருக்குது. 4 மாவடிக்கா உங்களை எல்லாரையும் இட்டுன்னு போயிட்டு மோகன் சிலாசருடைய கூட்டத்தில் பார்த்துட்டு அப்படி வரலான்னுக்கிறோம். 5 நாள் லீவ் இருக்குது. ஆமாம், எல்லாருக்கும் ஃப்ரீ டிக்கெட்டு. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருன்னா வாங்கி குத்த ஏற்றுன்னு வரணும், எங்கள் கூட பிளேனில் கூட போயிடலாம், சீக்கிரம் போகலாம். ஆமான்னு சொல்லுங்களேன். அங்கே பார்க்குறோம்பா ரட்சிப்பு. நான் 1ஆம் அதிகாரத்தில், நீங்கள் அதுக்கடுத்து 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தா அந்த ரட்சிப்பு நிமித்தம் தான் என்ன பண்ணுறாங்க? யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரு, கிழக்கில் அவர் நட்சத்திரம் கண்டம், அவரை பணிந்து கொள்ள வந்தோம். யார் யார் பணிந்து கொள்ள வந்துக்கிறீங்க? வந்தனம்மா வந்தனும், வந்த ஜன குந்தனம். எங்க அந்த பேடுக்காரன் இல்லை, கொஞ்சம் இப்படி பண்ணலான்னு பார்த்தேன். அப்போ எப்போ அப்படி வாங்க. 2வது அவரை தொய்து கொள்றது. ஃபஸ்ட்டு ரட்சிப்பை காப்பாற்றணும், 2வது என்ன பண்ணணும்? தொய்து கொள்ளணும். ஆமே. யார் யார் தொய்து கொள்றீங்க? 3 வேளை தொய்து கொள்றீங்களா? 5 மணிக்கு யார் யார் போனீங்க தர்காக்கு? தொய்து கொண்டீங்களா? தானியல் செய்தார். நகரில் சுத்தினார், அதை பாருங்களேன். 1-2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் 11 வாசிங்களா, டக்குன்னு வாசிங்க. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபதேதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபதேதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அதே 1 வாசிங்க. பின்பு தாவீது இஸ்ரவேல் எல்லோருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாய் இருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாளையுதாவில் இருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தார் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபிதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபிதாவின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். கர்த்தருக்கு முன்பாக
ஆடி பாடிக்கொண்டு போனாங்களாம். பாடிக்கின்னு என்ன பண்ணுறாங்க, பெட்டி தூக்கின்னு போகிறாங்க. அதே வந்து 13 கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் ஆறு தப்பப்படி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டாங்க. நம்ம ஆளுங்க கேக்கு வாங்குறதுக்கு முன்ன பின்ன பார்க்குறாங்க. கீழே வாசிங்க. தாவீது சணல் நூல் ஏபத்தையும் தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். ஃபஸ்ட்டு ரட்சிப்பு நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு உண்மையாக தராருன்னா, ரெண்டாவது நம்ம தொய்து கொள்ளணும். நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா ஐயோ இதுதானா? அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்மஸ் உங்களுக்கு. அல்லேலூயா. 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 ஆமா குழந்தை. அப்போ அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்கள் பார்த்தோம் இந்த வாட்டி எங்கள் கிட்ட ஆண்டவர் சொன்னார், இந்த கிறிஸ்மஸ் கேரில் பண்ணன்னு சொன்னார். போன வாட்டி பண்ணது கொஞ்சம் பேர், இந்த வாட்டி 42 பேர் பண்ணிக்கிறோம் நாங்கள் கேரியில். பெரிய காரியம் அது. 42 பேர். என்ன டான்ஸ்ன்ற ஐயோ அப்பா. போட்டோ பிடிச்சி பசங்க இப்படி ஆடுது. மாட்டின அந்த போட்டோவை ஒருத்தருக்கு ஐயோ டான்ஸ் மாஸ்டர் காண எங்கே போயிட்டாங்கன்னு தெரில. அங்கே நான் பார்த்தேன் பாருங்க, எப்பவுமே நடத்தாத ஒரு கேரியில் இந்த நாத்துக்கு எப்போ பண்ணோம், எலிபன் கேட்டில் பண்ணோம். ஆமான்னு சொல்லுங்க. எலிபன் கேட்டில் பண்ணோம். இந்த தம்பி அந்த பாட்டை போட, இந்த ஒரு பாட்டு எல்லா ஜனங்களுக்கும் வந்து அந்த எலிபன் கேட்லேயே சொல்லிக்குது. எதுவா உங்கள் பாஸ்டர்னா ஈன்றாரு, நான் காணச்சனை கற்று தர்றாரு. சொன்னீங்க காணச்சனை கற்று தரனா தம்பி. அப்போ நாங்கள் பார்த்தோம், உண்மையாக பெட்டி தூக்கின்னு வர போல விஸ்வ ஒரு பக்கம் அந்த இதுவை அந்த பிக்சரை தூக்கின்னு பாக்ஸை தூக்கின்னு பெருமிட்டு ஒரு தெரு அது வர அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் எங்கள் பேத்திங்க பேரனுங்க எல்லாம் இருக்கிறாங்களே, எங்கே போனீங்க ஒன்றும் வரலன்னு. அமன் சொல்லுங்களேன். ஐயோ எப்பா என்ன சந்தோஷம், ஆர்வத்தோட எதிர்பார்ப்பு இருந்தது. 42 பேருக்கு நல்ல பிரியாணி, எல்லாம் கறியாக தான் இருந்தது. எல்லாருக்கும் ஒரு வீட்டுக்கு 6 பொட்டலும் போச்சு. 2 பிரியாணி சேர்த்து சாப்பிட்டோம். ஆமாம் 2 நாளும் பிரியாணி, வயிறு குறையே இல்லை. ஆமான்னு சொல்லுங்க. அப்போ நான் பார்த்தேன் அந்த சுவிசேஷம் என் மனதையே அப்படி இது பண்ணிச்சு. ஆமீன். இந்த எலிபன் கேட்டில் பண்ணுது, பெர்மிட்டில் பண்ணுது, அந்த பிரிகில் ரோட்டில் பண்ணுது. என்ன டான்ஸ் ஆடுறாருன்ற நம்ம கூட இருக்கிற ஆளுங்க பார்த்தா இப்படி தான் இருக்கிறாங்க. எப்போ இப்போ கூட ஆட வச்சு பாரு, டான்ஸ் மாஸ்டர் அவர் தான். அவர் இப்படின்றாரு. ஐயோ அந்த டான்ஸை பார்த்தாவே அப்படியே அவர் முத்தமும் கொடுக்கலாமல. அவ்வளோ பசங்க பொம்பளை பசங்க ஆடுது பாரு. எப்பா விட்டா போதும் ரோட் அவங்க அம்மா மறைக்கிறாங்க. ஏய் இப்படி இருந்து ஏய் பார்த்து ஆனால் விடலை. அப்போ அன்னைக்கு ஆடின தடவை போயிட்டுக்கிறாங்க ஒரு 2-3 பேரை. ஆமாம் அன்னைக்கு ஆடினவர் தான் களைப்பாயிட்டுக்கிறாங்க. ஆமாம். அப்போ உண்மையாகவே தொய்து கொள்ளணுன்றது வந்து பலத்தை கொடுக்கணும், துதிக்கணும், பிரயாசப்படணும், ஓடணும். நான் பார்த்தேன் அன்னைக்கு தாவீது ராஜா அப்படி தான் பண்ணியிருப்பார் போல. நான் சட்டெல்லாம் கேட்பு போய் அவுக்கல. நல்ல காலம். ஆமான்னு சொல்லுங்க. அவர் கிழிச்சிட்டாரு சட்டையில கிழிச்சிடு. ஆமான்னு சொல்லுங்க. பாஸ்டமாவது மாதிரி சொன்னா என்ன பண்ண முடியும்? வேதத்தோட வசனம் தான். அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ரட்சிப்பை காப்பாற்றணும், 2வது தொய்து கொள்ளணும். நான் முடிக்கிறேன். 3வது அந்த ரட்சிப்புக்கேற்ற பலனை நம்ம செலுத்தணும். ஆமென். அந்த இடத்துல பாருங்க, அந்த மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம்
2 அதிகாரம் 10 வாசிங்க, முடிக்கலாம். 10. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அவர்களுக்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, காணிக்கை செலுத்தினாங்க. இப்போ கொடுக்கலாம். இப்போ முடிக்கிறான். 3வது என்னன்னா, இப்போ சாப்பாடுக்காரர் வந்துனுக்கிற அதுக்காக தான் இது பண்ண வந்துட்டாரா. இப்போ முடிக்க போகிறேன். நீங்கள் யாரும் போகக்கூடாது. உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பலகாரம்லாங்குது. என்ன பையத்துன்னு வந்துக்கிறீங்களா? வைங்க, சாப்பிட்டு உங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்க இருந்தால் வாங்கிட்டு போகலாம். ஆனால் இங்கே வாங்கக்கூடாது, வெளியே கடை விற்குது. இந்த 3வது அந்த பொண்ணு வெள்ளி என்ன பண்றாங்க? பின்னாடி காணிக்கையா செலுத்துறாங்க. இருங்க கொஞ்சம், அவள்தான். பொண்ணு வெள்ளி என்ன பண்றாங்க? காணிக்கை செலுத்துறாங்க. அப்ப நம்ம கடவுளுடைய காரியத்தில் வந்து அற்பமா செலுத்தக்கூடாது. யாத்திராகம் 35:21 வாசிங்க. 35:20-21 சட்டுன்னு வாசிங்க. அப்போது இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் மோசேயின் முகத்தை விட்டு 35 யாத்திராகம் 35:20. ஆமாம், மோசேயின் சமூகத்தை விட்டு புறப்பட்டார்கள். பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி இருதயத்தை எழுப்பணும். வாசிங்க. எவர்களை அவர்கள் ஆவியை உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லோரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஷ்டகடங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தின ஒவ்வொருவனும் போதும். அப்ப பாருங்க, கர்த்தருக்கு காணிக்கை வந்து பொண்ணு வெள்ளிய செலுத்தினாங்களா. அதனால தான் சாலமோன் வந்து தங்கத்திலே என்ன பண்ணாருன்னா ஆலயத்தை கட்டினாரு. ஆமென், ஆமென் சொல்லுங்களா. நான் முடிக்கிறேன். அப்போ நம்ம கூட ஆண்டவருக்கு கொடுக்குற காரியத்தில் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஏனோ தானே தரக்கூடாது. நான் முடிக்கிறேன். ஏன்னா இந்த யூதாஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல சோத்திரம் யோவான் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா ஒரு பெரிய குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுறாரு, லாசரை காப்பாற்றுறாரு. நம்மளை கூட இந்த வருஷம் முழுவதும் மரணத்துக்கு எதுவான காரியங்கள் வந்திருக்கலாம், கர்த்தர் நம்மளை காப்பாற்றி இருப்பாரு. ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து இருப்பாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம குடும்பத்தை பிரிக்காத காத்துன்னு இருப்பாரு. ஆமென், ஆமென். எத்தனையோ காரியம் இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. உண்மையாக கர்த்தர் தான் இந்த 25ஆம் தேதிக்கான இறக்கம் பாராட்டி இருப்பாரு. ஆனால் தெரியாது. பாருங்க, அந்த இடத்துல 12 நீங்கள் பார்த்தீங்கன்னா விலையேற பெற்ற தைலத்தை உடைச்சி அவர் மேலே ஊத்துறாங்கன்னு எழுதப்பட்டுக்குது. ஆனால் அவர் கூட இருந்த ஒருத்தன் தராத இது வீணா செல்வாகுது இன்னைக்கு அப்படித்தான். தன்னுடைய காரியம் எது செய்தாலும், ஒரு கல்யாணமாக இருந்தாலும், ஒரு நிச்சயதார்த்தமாக இருந்தாலும், ஒரு பிறந்த நாளாக இருந்தாலும், ஒரு பிறந்த ஆனாலும் அதுக்கு தாராளமாக கொடுப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய காரியம் போது என்ன பண்ணோம், இதெல்லாம் எதுக்கு இந்த பலூண்டெல்லாம். இப்போ இன்னும் பியூர் பெந்தகோஸ்தால் வந்திருந்தா இப்போ திட்டிக்கினே இருந்திருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு?
செலவு. இதெல்லாம் செலவு. ஐயோ ஐயோ, வாங்குற காணிக்கெல்லாம் பார்த்தா பலூனை கட்டி வச்சிருக்கிறாரு. பெந்தகோஸ், பியூர் பெந்தகோஸாக இருப்பாங்க. அவங்க தான் மோட்ச லோகத்துக்கு ஃபஸ்ட்டு போகிறவங்க. இனிமேட்டு காணி கொடுக்கக்கூடாது. ஆமாம், தரக்கூடாது. எப்போ அவங்களெல்லாம் கத்தர் எப்படி தான் போனாங்கன்னு தெரியல, போயிட்டாங்க. கத்தருக்கு சோத்திரம். கொஞ்சம் யாருன்னா விழுந்துட்டா போதும், அவங்கள இலகரமாக சொல்கிறது. அப்போ என்னன்னா, காணிக்கைன்றது வந்து காணிக்கை பெட்டியாண்ட கத்தர் உட்கார்ந்தாருன்னு எழுதப்பட்டுக்குது. மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் காணிக்கை போடுறவங்கள இயேசு பார்த்தாருன்னு அங்கே எழுதப்பட்டுக்குது. அப்போ நம்ம போடுற காணிக்கை யார் பார்க்கறது? இயேசு பார்க்குறாரு. இயேசு பார்க்குறாரு. அப்போ நான் முடிக்கிறேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, யார் என்ன பண்ண இப்போ இந்த சர்ச்சில் திடீர்னு வந்து போகிறவங்கள நான் சொல்ல, இந்த சபைக்கு நீங்கள் கண்டினியூவாக வருவீங்களா, உண்மையாக வந்து காணிக்கை செலுத்துங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். வந்துட்டாரு, இப்போ காப்பாற்றிட்டாரு. அதனால அந்த வீடு ஃபஸ்ட்டு டின்னரை கொடுக்குது. ரெண்டாவது விலையேறப்பட்ட தைலத்தை உடச்சி ஊற்றி அந்த வீடு முழுதும் பரிமள தைலத்தினால் நிரப்புது. ஏசோட கூட இருந்தவனை பொருளாதார அவர் பில்டிங் பண்டெல்லாம் அவர் தான் வாங்கினுக்கிறார். ஏசு நாளில் ஆலயம் கட்ட. ஸோ ஐயோ ஐயோ, இங்கே கிறிஸ்மஸ் வரப்போதே, அந்த நாளில் எல்லாம் ஏழை மக்களாகிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் துணி கொடுத்துருக்கலாம்ல, சாப்பாடு கொடுத்துருக்கலாம்ல. ஏசு நேரத்துக்கு ஏன் வேஸ்ட்டாக செலவு பண்ணுறீங்க? ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் பொருளாதாரத்தை அவர் கொடுத்ததையே வந்து எதிர்த்து நின்னவன் மரணத்தில் போய் முடிஞ்சான். அப்போ நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது, அவர் கொடுக்குற காரியத்தை சில பேர் செய்தால் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் செய்கிறோம் நீங்களும் செய்யுங்கன்னு அதை சொல்லுவாங்க. முடிஞ்சால் சொல்லுவாங்கப்பா. இந்த வாட்டி ஜனவரியில் அவங்கள சொல்ல வைக்கிறேன். ஆமென். ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம இந்த வருஷத்தில் இன்னையோட முடியுது கிறிஸ்மஸ்ஸு. அடுத்த கிறிஸ்மஸுக்கெல்லாம் இந்த இடத்துல இல்லை, நம்ம ஒரு பிளாட்டை கத்த தரப்போகிறார். ஒரு பெரிய இடத்தை கத்த தரப்போகிறார். இது புல்லன்னா வரப்போது. இப்போ லைட்டாக பார்க்குறல எல்ஏடியாக மாறிட்டோம். உங்கள் மூஞ்சி இங்கே தெரியும். டக்குன்னு மூஞ்சி வரும், டக்குன்னு உங்கள் மூஞ்சி வரும், மாறி மாறி வரும். ஆமாம், நீ என்ன பண்ணுறியா அங்கே சிலிமிசம் பின்னால் இங்கே வந்துடும். ஆமாம், பின்னால் நீ நோண்டினே இருப்ப. முடியாதா, பசிக்குத, மழக்கம் வருது, என்னை திட்டத்துல சில பேர் இருந்துன்னு இருப்பாங்கப்பா. கிறிஸ்மஸ் கொண்டாடினோம். ஆமாம், பின்ன பீச்சுக்கு போனோம், எவ்வளோ வேலைக்குது, ரெண்டே போய் பார்க்கணும். ஆமாம், யாரை வேணாலும் தண்ணி அடிக்கிறது. இன்னைக்கு பார்த்த வந்து உண்மையாக இப்போ சுகுமார் பிறகு கத்தரை ஆசீர்வதிப்பார். நல்லா இருந்தது. கடிக்கணும், கோயில்கள் கடிக்கணும், எல்லாம் இருக்குது உங்களுக்கு. வாமா பக்கத்தில் நீயே கூட இப்படி வா. சந்திராம்மா புவனேஸ்வரி சிஸ்டர், அவங்க அக்கா, வாங்க அக்கா, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது, வாங்க. சந்திராம்மா வாங்க. அழகேஸ்வரி வாங்க. சொல்லு. இப்படி வாப்பா, எப்பா இங்கப்பா, இப்படி நடுவில் நில்லுங்க. பாஸ்டர்மா இப்படி பாருங்க. சந்திராம்மா
விமலா 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 வாங்க. மணி ஆயா கட்ட கொடுத்துருப்பி வாங்க. Hallelujah. குமாரி சிஸ்டர் இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தை நோக்கி வருகிறோம். இந்த காலையில் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி. குறிப்பாக உங்கள் ரட்சிப்பு இந்த பட்டணம் முழுவதும் பரவட்டும். அடுத்த ஆண்டு நாங்கள் கொண்டாடும் போது ஒரு 1000 பேரோட இந்த இடத்துல உம்மை கொண்டாட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. குடிகாரர்கள் ரட்சிக்கப்பட்டோம். குடினால குடும்பங்கள் நாசமாகுது. எத்தனை குடும்பத்தில் குடிக்காரால குடிக்கிற புருஷனால மனைவி படுற வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு விலகி போகட்டும். எல்லாமே ரட்சிக்கப்பட்டு இந்த புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போகும்போது இம்மானுவேல் எங்க கூட இருந்து எங்களை நீ நடத்துவாயாக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். இந்த வாரம் பாஸ்டர் போவாஸ் அவங்க மனைவி வராங்க. இந்த வாரம்
லாஸ்ட் ஜெபம். அவங்க 2 பேரும் நம்மளை வந்து இந்த இடத்துல நடத்துறாங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தனோட கர்த்தருடைய வருகை இருப்பதாக. ஆமென். சந்தோஷம் உண்டாக